Hi friends, welcome back to my channel Life with Subha. நான் ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தேன், நான் ஹோல்சேல்ல இருந்து நிறைய வந்து கிராசரிஸ் வாங்கியிருந்தேன். இதை நம்ம இனி எப்படி ஸ்டோர் பண்ணலாம், இல்லை எப்படி பாக்ஸ்ல வந்து இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் காமிக்க போறேன். ஆல்ரெடி வந்து இந்த வீடியோ பார்க்காதவங்க இதுக்கு முன்னாடி வீடியோ இருக்கும், பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து உளுந்து இதில் தான் தட்டணும். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க என்ன பண்ணணும்னு சொன்னா, இந்த பாத்திரத்தை எல்லாமே நல்லா வாஷ் பண்ணி வெயில காய வச்சிருக்கோங்க. நான் எல்லாமே அப்படிதான் வெயில காய வச்சு எடுத்தேன். அதுக்கப்புறம் வாங்கிட்டு தான் நம்ம தட்டிக்கலாம். இப்போ நான் 2 பேக்கெட்டுமே இதில் தட்டிட்டேன். இப்போ வந்து 2 kg இதில் வந்துருச்சு. இப்படி இது வந்து மேக்ஸிமம் எனக்கு 1 month போயிடும். சம்டைம் எனக்கு தேவையில்லைன்னு சொன்னால் நான் போய் வாங்கிடும். இதை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இனி வந்து இந்த 4 rack இருக்குல்ல, இந்த மாதிரி இதில் வந்து நம்ம 2ஆவும் நீங்கள் டிவைட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் வந்து 4ஆவும் வச்சுக்கலாம். நான் இப்போ வந்து 4ஆ வச்சுக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து வீக்லி வந்து யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இதில் தட்டிட்டு பேலன்ஸை வந்து நான் ஃப்ரீசரில் வந்து ஸ்டோர் பண்ணிடுவேன். இப்போ இதை வந்து நாளாக வந்து பார்ட்டிஷன் பண்ணிட்டேன். இதில் வந்து ஒவ்வொன்றா தட்டி வைக்க போகிறேன். இதில் வந்து நான் பீனட்டு, அப்புறம் வந்து ஒயிட் சன்னா இருக்குல்ல அது, அதுக்கப்புறம் பச்சை பயிறு. எதில் எனக்கு எமர்ஜென்சி சீக்கிரமாக தேவைப்படும் அதை மட்டும் இதில், ஏன்னா ஒரே நாள் நம்ம எடுத்துக்கலாம்ல, அதுக்காக தான் நான் வந்து மேக்ஸிமம் வந்து வீக்லி வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருவேன், என்னென்ன ஃபுட்டு பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதை தட்டிட்டேன். இது வந்து நான் வந்து ஒரு இது பண்ணும், ஒரு கிளிப் இருக்கும், அந்த கிளிப்பு போட்டு அதை நான் கவர் பண்ண, அதை எப்படி உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே 4 பாக்ஸில் செட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து கேப் போட்டு மூடிக்கலாம். நம்ம வந்து எப்போ எந்த பருப்பு தேவையோ அந்த டைம் வந்து இதை ஓப்பன் பண்ணி நம்ம எடுத்து தட்டிக்கலாம். அது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் வந்து இந்த ஒரு பாக்ஸில் என்ன உங்களுக்கு மைனஸ் பாயிண்ட் சொன்னால், சம்டைம் இப்படி தட்டும்போது என்ன ஆகிடும்னா எல்லாமே கொட்டிடும். அதில் இந்த இடத்த பிடிச்சிட்டு நீங்கள் எப்படி தட்டுனீங்கன்னா கொட்டாது. இது கேஷ்யூ நட் வந்து 1 kg பாக்ஸ் தான், அதனால இது மேக்ஸிமம் எனக்கு இதில் எல்லாம் தெரிஞ்சிடும். இந்த கருப்பு உளுந்து எதுக்காக வாங்கியிருக்கேன்னா, இட்லிக்கு போட மாட்டேன், குட்டி பிள்ளைக்கு வந்து சத்துமாவு பண்ணுவேன். இது வந்து ரொம்ப ஹெல்த்து, அதனால அதுக்காக தான் இதை வாங்கியிருக்கேன். இது வந்து ரெட் கிட்னி பீன்ஸ் தான். இதோட பிரைசஸ் எல்லாம் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோல போட்டிருக்கேன், நீங்க செக் பண்ணி பாருங்க. இது வந்து ஹோல்சேல்ல வாங்குறது உங்களுக்கு கொஞ்சம் இது வாங்குவது கொஞ்சம் சீப்பா அண்ட் பெஸ்டா கிடைக்கும். இது கடலை பருப்பு. நான் இது மேக்ஸிமம் எதுக்கு பண்ணுவேன்னா, வடை பண்ணுறது தான், சாம்பார் இது பண்ண மாட்டேன். எனக்கு வந்து இங்கே என்னென்னா ரேஷன் கடையில் வந்து அந்த ரெட் பருப்பு கிடைக்கும், அதனால் நான் வேறு வாங்க மாட்டேன். ஊர்லேருந்து கொண்டாந்து தீர்ந்ததுக்கு அப்புறமா வந்து ரெட் பருப்பு தான் யூஸ் பண்ணேன். இந்த ஒன்றிலே சரியாயிடுச்சு. இப்போ இதெல்லாமே ரெடி பண்ணிட்டேன். இதை வந்து அந்தந்த இடத்துல வச்சுட்டேன்னா கொஞ்சம் இதாக இருக்கும். இனி பேலன்ஸ் இருக்கிறத வந்து எப்படி பண்ணுறேன்னு நம்ம காமிக்கிறேன். சரி, இப்போ இந்த மாதிரி கிளிப் உங்களுக்கு ஆன்லைனில் கிடைக்கும். நான் இது ஊர்லேருந்து வரும்போது மீஷோலேருந்து வாங்கிட்டு வந்தேன். இதை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இப்படி போட்டுட்டு சைஸ் வாரியே கிடைக்கும், சின்ன சைஸ் பெரிய சைஸ் கிடைக்கும். இப்படி போட்டுட்டிங்கன்னா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இது அடுத்த சைஸ், இது வந்து ரொம்ப குட்டி சைஸு. நம்ம எதுக்கு என்ன மாதிரி சைஸ் வேணுமோ அதை போட்டு இந்த மாதிரி நீங்கள் கிளிப் அடிச்சு வச்சுட்டாங்கனாலே போதும். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுங்கள், ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அப்போ வந்து டக்குன்னு பூச்சி பிடிக்காது உங்களுக்கு. இப்படி இதை வந்து எல்லாத்தையும் வந்து நான் ஸ்டோர் பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு 2 monthsக்கு அப்புறம் தான் நான் போய் வாங்க வேண்டியது இருக்கும். எமர்ஜென்சினா இதுக்கு எல்லா பருப்பும் தீர்ந்ததுக்கு அப்புறம் தான் அடுத்து நான் போய் வாங்குவேன். சரி, இந்த பருப்பு தீர்ந்ததுன்னு போய் வாங்க மாட்டேன். சரி, ஓகே, இது இருக்குல்ல, அதை வச்சு பிள்ளைங்களுக்கு கொடுத்துக்கலாம் அப்படின்னு இது பண்ணேன். மேக்ஸிமம் வந்து எல்லா பருப்புமே 1 டே வந்து கொடுக்குற மாதிரி தான் இது பண்ணுவேன் நான். இப்போ வந்து எல்லாமே ரெடி பண்ணிட்டு எனக்கு ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ண போகிறேன். என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வர நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து 1 வீக்கு எப்படி இந்த வந்து பயர் வகைகள் எல்லாம் வந்து பிள்ளைங்களுக்கு எமர்ஜென்சியாக கொடுக்கலாம், ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட போகிறேன். அதுக்காக என்னோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.